கார்த்திக் தீபா சீரியல் நாளைக்கு ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அருண் கிட்ட வந்து ஐஸ்வர்யா வந்து வசமாக சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம தீபா மூலமாக ஆதாரத்தை கையும் களவாக பிடிச்சி மாட்டி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. ஐஸ்வர்யா வந்து அவங்க அம்மா ராஜேஸ்வரி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அந்த பேச்சை வந்து மீறக்கூடாது. நம்ம மேற்கொண்டு அவளை மட்டும் வந்து தப்பிச்சு இங்கே நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்க, நம்ம 2 பேரையும் தொலைச்சி கட்டிடுவா. அதனால் வந்து அவள் இந்த பக்கம் வீட்டுக்கு வரவே கூடாது. அப்படி வந்தால் அவள் வந்து வாய் பேச முடியாத லெவலுக்கு தான் வரணும். பார்த்து ஜாக்கிரதையாக முடிவு எடு அப்படின்னோடனே, நிச்சயமாக நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் அதுக்கு தகுந்தாப்புல தான் முடிவு எடுப்பேன் அப்படின்னு வந்து ஐஸ்வர்யா வந்து பேசிகிட்டு இருப்பேன். கரெக்டாக வந்து தீபா வந்து கேட்டுட்டாங்க. இந்த விஷயத்தை கேட்டோன்னு வந்து, என்ன தீபா இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு ஐஸ்வர்யா தெரியாத மாதிரியே கேட்டான்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை கீழே கூப்பிட்டாங்க மாமா, அதுக்கு தான் வர சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு. சரி நீ போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக போயிடுறாங்க நம்ம தீபா. போனதுக்கப்புறமேட்டுக்கு ஐஸ்வர்யா அம்மா வந்து ராஜேஸ்வரி வந்து சந்தேகப்படுறாங்க. ஒருவேளை அவளுக்கு நம்ம விஷயம்லாம் பேசுனது எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு. அம்மா சான்ஸே இல்லைம்மா, அந்த மாதிரி விஷயம் ஏதாவது நம்ம பேசுனதை கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதின்னு குதிச்சிருப்பா. அத்தைக்கு ஆதரவாக பேசுகிறேங்கிற பேரில் வந்து அருண்கிட்டையும் கார்த்திகிட்டையும் சொல்கிறேன்னு இந்நேரம் வீட்டையே வந்து 2 ஆக்கியிருப்பா. அதனால் அவளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ சரிப்பா அப்படின்னு சொன்னோன்னா அருண் வந்து கீழே வந்து கூப்பிட்டோன்னா கீழே போகிறாங்க. அந்த கேப்பில் வந்து தீபா வந்து ஐஸ்வர்யா ரூம்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு இடமா வந்து தேடுறாங்க. பொருள் ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கப்போ ஐஸ்வர்யாவோட தனியாக ஒரு ஃபோன், அவங்களுக்கு ரவுடிங்களுக்கு பேசிகிட்டு இருந்த ஃபோனை வந்து பார்த்துடுறாங்க. பார்த்த வேகத்துக்கு ஃபோனை வந்து எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு தீபா வந்து கீழே வந்து நைஸாக யாருக்கும் தெரியாமல் இப்படி கீழே வந்து ஓடி வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் தான் அருண் வந்து கரெக்டாக மடக்கி பிடிக்கிறாங்க. ஆமாம், இந்த என் அம்மா விஷயத்தில் நீங்கள் 2 பேரும் தான் ஏதோ கோல்மால் பண்ணுறீங்க, பிளான் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா ஐஸ்வர்யாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நானும் இது மாதிரி விஷயத்துலலாம் செய்ய துளி கூட வாய்ப்பு இல்லை, அத்தையை காணும்னு நானும் மன வருத்தத்தில் தான் இருக்கேங்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஃபோனை எடுத்த விஷயத்தை வச்சு கார்த்திக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம்.